ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஃப்எஃப் கேமிங் ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தை விட நான் ஒரு உண்மையை மட்டும் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயரும் கிடையாது. நல்லா விளாட்ற பையனா கொஞ்சம் நான் நல்லா விளாடுவேன். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து என்னோடய எல்லா ஐடியா வந்து நான் என்ன லெவல்னு நான் ஃபஸ்ட் காமிச்சிட்றேன். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுக்கு நீங்கள் எல்லா வீடியோவுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்னோடய லெவலெல்லாம் பார்த்துக்கோங்க. என் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 32. அதனால் இவன் நல்லா விளாடுவான் பிளேயர் போல் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த 2 years ஓல்டை பார்த்துட்டு அதெல்லாம் நான் நல்லா விளாடுவேன்னு மட்டும் கன்ஃபார்மாக நினச்சிடாதீங்க மக்களே. எனக்கு சுத்தமாக விளாட தெரியாது. நீங்கள் நம்ம சிஎஸ் ரேங்க்கு போய் விளாடுவோம். சிஎஸ் ரேங்க்கு தான் நம்ம வந்து விளாட போகிறோம். ஸோ அதனால் நாம் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்க வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். Because he's already a ghost. யாருக்கெல்லாம் நம்ம இன்டர்வியூ பிடிச்சிருந்ததோ, இன்டர்வியூன்னு எனக்கு தெரில அது என்னென்னு ஃபர்ஸ்ட் வந்தது. யாருக்கெல்லாம் அது பிடிச்சிருந்ததோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ரொம்ப மெயின். ஏன்னா நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெட்ஷாட் அடிக்கலாம் தான் வந்திருக்கோம். நான் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் அவங்கக்கிட்ட எப்போயோ சொன்னேன். என்னால் கிளியராக விளாட முடியுமான்னு சரியாக தெரியல மக்களே. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணுறேன் கிளியராக விளாட. யாராவது பின்னாடியே வரான், சும்மா பின்னாடியே துரத்தாதீங்கடா. அடி, நான் சின்ன பையன்டா. போடு. ஐயோ 11ல் தப்பிச்சிட்டான். டேமேஜ் குடு தப்பிச்சிட்டான் மக்களே. இன்னொருத்தனை வந்துட்டான், அவனை விடக்கூடாது. இல்லைன்னா அதை அங்கே பாருங்க, கீழே ஒருத்தன் சுற்றுறான். ஓசி கீழே எடுக்கிறதுனே எல்லாம் வருவாங்க. எங்கடா அவன் ஆளக்கான்? இந்த சைடு தானே மக்களே வந்தான். இங்கே தேடு அதான் வர்றான். வணக்கண்டா மாப்பிள்ள. போடு சாவுடா. யாருக்கிட்ட நாங்கள்லாம் கேமிங்கில் இப்படி தாங்க மக்களே. நான் சும்மா இது வந்து சும்மா நான் சொல்லிட்டுருந்தேன். ஓகே வாங்க, அடுத்த கில்லு நாம் தேடுவோம். தேடி போனால் தான் நான் அவனுங்களா தேடி வரமாட்டானுங்க. நான் அட்டிட்டு ஏன்டா அவன் டேமேஜ் கொடுத்துட்டான், வந்துட்டுருக்கான். ஆடா பாவிடே, நான் இங்கே இருக்கேன்டா மக்களே. அவன் பின்னாடி இருக்கேன்னு நினச்சிட்டு, அவனுக்கு தெரியும் நான் பின்னாடி தான் ஒழிஞ்சிட்ருக்கிறேன்னு. அதை நினச்சிக்கிட்டு அவன் எனக்கு பின்னாடி வந்துட்டுருக்கான் பாருங்களேன். போச்சு, ஓடிரு. அப்பா ஓடிட்டேன். இது மேலே ஏறி மெடிக்கெட் போட்டுக்குவோம், அதுதான் நல்லது. ஏன்னா எப்பயுமே மெடிக்கெட் இருக்கிறது நல்லது மக்களே. இந்த ஹெட்ஷாட் வந்து மறக்கவே முடியாத ஹெட்ஷாட் தான். பார்த்திங்கன்னா அப்படி எப்படி ஹெட்ஷாட் மரணமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த ஹெட்ஷாட்டை பற்றி நம்ம ஹெட்ஷாட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹெட்ஷாட் தான் அடிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட் இதுக்கு போயாச்சு. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா MP5 கன்று யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணி அடிக்க பிடிக்குமோ, நான் அடிக்கணும்னா அந்த அடி இல்லை, இது வந்து கன் ஷாட் அடி. அந்த கன் ஷாட் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம என்னென்ன கன் யூஸ் பண்ணி ஹெட்ஷாட் அடிக்கலான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, திறந்து விட்டாச்சு கேட்டை. ஓடி போய் அவனாச்சும் இருக்கானான்னு பார்க்கலாம். ஓடு மேலே ஓடு. யாரும் இல்லை. எங்கேயோ சத்தம் கேட்குது, அடிப்போமா அவனை? யாரா? கீழே வேற விழுந்துவிட்டோம். நல்ல வேலை. போச்சுரா. ஆடாங்க அப்பா, யாருக்குடா நான் என்னடா செஞ்சேன்? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண வேற போட்டு தள்ளிட்டானுங்க நம்மளை. சரி, இன்னொருத்தன் தான் எப்படி தான் விளாட்றான்னு பார்க்கலாம். இவனும் ஏதோ ஓகேன்னு ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கான். மக்களே, இவன் 8வது லெவலு. ஐயோ சாமி, 8வது லெவலாக இருக்கிறனால தான் ஒழிஞ்சிட்ருக்கான். டேய் யாருங்க அவன்? செம்மடா தம்பி, செம்ம அல்டிமேட் சூப்பர் ஸ்டாருங்க அவன். ஒளிஞ்சிக்கிட்டே நின்று யாருக்கும் தெரியாமல் ஒரு கில் எடுத்துக்கிட்டானே. பரவாயில்ல பையன், அட்லீஸ்ட் எனக்கு வந்து உயிராச்சும் கொடுத்துருக்கலாம். மேலேயே தான் நான் செத்து கிடக்கிறேன். இல்லை மேலே இல்லை, கீழேன்னு நினைக்கிறேன். வர்றான்டா. டேய் எத்தனை பேர்ரா? டே வேணாண்டா. ஆஹா அடங்க அப்பா. 3 பேரும் கூட்டு சேர்ந்து அடிக்கிறாங்க. ஆனால் 4 பேர் இருந்த மாதிரி இருந்ததுல்ல. ஒருவேளை எனக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்குமோ, உங்களுக்கும் அப்படி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரவுண்டு 3ன்னு போட்டிருக்கு, ஆனால் ரவுண்ட் 3யான்னு எனக்கு சரியாக தெரில. மஷ்ரூமும் எடுத்துக்குவோம். லெவல் 3ன்னு போட்டிருக்கு மஷ்ரூம்லேயும் கூட. ஸோ அதனால் நம்ம வந்து லெவல் 3 எடுத்துக்கிட்டோம். இந்த மஷ்ரூம் எடுத்து அடிக்கிறானுங்கள்ல,
அந்த மஷ்ரூம் வந்து என்ன பண்ணுன்னு எனக்கு தெரில. எத்தனையோ டைம் மஷ்ரூம் எடுத்து சும்மா செத்து தான் போயிருக்கேனே தவிர மஷ்ரூம் என்ன பண்ணுன்னு எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியாது. சும்மா மஷ்ரூம் எடுத்து வச்சுக்குவேன், எதுக்கும் தேவைப்படுமேன்னு. வாங்க இப்படி போவோம். யாரும் சிக்க மாட்டேன். பூச்சி நாக்காயிட்டானே இங்கே, இனிமே இருக்கானோ? ஆமாங்க மக்களே, அங்கே ஒருத்தன் இருக்கானே. ஓகே, அப்போது வந்து நாம் இங்கே ஒழிஞ்சுக்குவோம். அந்த நாய் வரும்போது கரெக்டாக பட்டு அவ்வளோதான். எப்படி இதுதான் MP5ங்கிறது. அங்கே விடக்கூடாது, அவனை விட்டா மாட்டிக்குவோம். சரி, இப்போ ஓடிடுவோம். ஓடுறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஓடு வேகமாக ஓடுறா, ஹெல்த் ஏற்றிக்குவோம் கொஞ்சம். எனக்கு வந்து இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே தான் பார்த்தீங்களா, இந்த இது ஹெல்த் ஏறுறதை பார்த்துட்டு அந்த எனிமி வந்து அதை போட்டு விட்டான். இப்போ வருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் 2 பேர் தான் இருக்கும். அவனுங்க டீமில் ஒருத்தன் நாக்காயிட்டான். அண்ணடா மறைஞ்சிருச்சு. ஓகே கைஸ், அதுவும் மறைஞ்சிருச்சு. பார்க்கலாம், இப்போயாச்சும் சரியா அட்லீஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். அங்கே எனக்கு தெரிஞ்ச இனிமே இருக்கான்னு நினைக்கிறேன். ஒளிஞ்சிட்டு இருந்தானா நாம் சத்தம் முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி. ஆமாங்க, போச்சு ஓடி இருக்கான்னு போய் எப்படியாச்சும் மெடிக்கேட்டை போட்டுருவோம். போடு ஏற்றி ஆகும். இந்த மெடிக்கேட் ஏற்றுற வந்து நான் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன். என்ன ட்ரிக்குனா, நம்ம கீழே உட்காந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம ஜெயிச்சாச்சு இந்த மேட்ச்சில். இந்த ட்ரிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கீழே உட்காந்து ஏஞ்சா வந்து மெடிக்கெட் அதிகமாக ஏறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம MP5 வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவர் ஏற்றியாச்சுன்னா நம்ம எல்லா வெப்பன்ஸுமே நம்ம கையில் இருக்குது. இப்போது நம்மளால் முடிஞ்சாலும் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிருவோம் கண்ணா. 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு. 2 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அதை நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம வெற்றிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது ஏதோ மிஷின்லாம். ஆனால் அப்டேட் வந்து கொண்டு வராங்களாமே. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் வருதுன்னு நினைக்கிறேன் அப்டேட்டு. கொஞ்சம் டிக்குன்னு சவுண்டு மட்டும் கேட்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கே தெரில என்னமோ சவுண்டு கேட்குது கீழே. போட்டு ஆனால் தூரமாக நின்று MP5ல் அடித்தாலுமே கூட கொஞ்சம் கம்மியாக தான் டேமேஜ் கொடுக்குது. 9 டேமேஜ் தான். அங்கே ஒருத்தன் நிற்கிறான். அவனுக்கு நெட்டு கிடைக்கல போலங்க. அப்போ கரெக்டான சான்ஸ் தான் வச்சு செஞ்சிருவானா அந்த செஞ்சில்ல, தப்பாக நினச்சிடாங்க. நாக்காயிட்டான் அவனும். ஐ திங்க் ஸோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 கில்லு நினச்சி பாருங்க. 8 கில்லு. அது வந்து சிஎஸ் ரேங்க்கில் வந்து எப்பயுமே எல்லோரும் நினச்ச மாதிரி விளையாட முடியாது. அது என்ன, இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, புதுசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதாங்க அப்டேட் வந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட, சில இதெல்லாம் அப்டேட் வந்திருக்கு. அதனால் இந்த அப்டேட்டும் கூட வந்திருக்கு. பார்ப்போம். கதவை திறந்து விடுங்களே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சும்மா அடைச்சடிச்சு வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகுது இல்லை நமக்கும். மனுஷன் நாமளும் எவ்வளோ நேரம் தான் ஒரு திறந்து விட்டானுங்க, சொன்னது திறந்து விட்டானுங்க பார்த்தியா. இதுதான் நம்ம FF. அதை போட்டு விடுவோம். என்னன்னே எனக்கே தெரிலையே. என்னக்கா அங்கே ஒரு அக்கா பாட்டுக்கு நேராக போகிறாங்க, ஆனால் எதுவுமே ஆகலையே. நானுமே கூட நிற்கிறேனே, எதுவுமே ஆகலை. ஏதோ ரத்தம். அங்கே ஒரு எனிமிங்க பார்த்துட்டேன். அக்கா ஓசிக்கில் எடுக்கிறதுக்குன்னே நீலாம் வந்திருக்கியாக்கா? என்னக்கா இதெல்லாம் தப்புக்கா, ஓசிக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. அடங்கோ ஏங்க, என்னங்க இவன் பாட்டுக்கு ஓசிக்கில் எடுத்துகிட்டு போகிறான். கஷ்டப்பட்டு அவன் அங்கே எங்கேயும் முட்டி மோதி சுட்டு பார்த்தா ஓசிக்கில் எடுத்துகிட்டு போயிடுறான். அங்கே ஒரு எனிமி நிற்கிறான். நான் தான் சொன்னேன்ல, அங்கே அந்த மேட்ச்சில் போட்டு தரணும்னா அவன் தான். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சுற்றி பார்த்துட்ருவான் கையில். 2 அவ்வளோதான், 2 அடி தான் பையன். மறுபடியும் சாலா மேட்ச் முடிஞ்சது. யாரா அவன்? யாருங்க இந்த பொண்ணு பாட்டுக்கு வந்து நிற்கிது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஓசிக்கில் இல்லை. சொன்னேன்ல கரெக்டாக 8 கில்லு. ஆனால் 1 கில்லு ஓசிக்கில் அந்த அக்கா எடுத்துட்டாங்க. அதனால் நாம் வந்து சில்வரில் தாங்க இருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில்வரில் தான் இருக்கேன். அதனால தான் நானும் சரின்னு விட்டுட்டேன். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். கதை என்ன முடியலடா.